வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கான 25,000 ரூபாய் கொடுப்பனவு வெளியான முக்கிய அறிவிப்பு. டெட்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட இடரினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களில் 72% 25,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார். டெட்வா புயல் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரண நிதி வழங்கல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் டெட்வா புயல் தாக்கத்தாலும் மழையுடனான காலநிலையாலும் முழு நாடுமே பாதிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் ஏதேனும் அனர்த்தத்தால் ஒரு சில மாகாணங்கள் மற்றும் மாவட்டங்களே பாதிக்கப்பட்டுள்ளது. டெட்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட நேரடியான பாதிப்புகளால் தொலைத்தொடர்பு சேவை முழுமையாக துண்டிக்கப்பட்டது. காலநிலை இயல்பு நிலைக்கு திரும்பியதன் பின்னர் தான் தொலைத்தொடர்பு சேவை கட்டம் கட்டமாக வழமைக்கு திரும்பியது. எனவே தொலைத்தொடர்பு சேவை வழமைக்கு திரும்பியதன் பின்னர் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இதற்கு அமைய முதற்கட்டமாக 25,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு வழங்கப்பட்டது. இந்த கொடுப்பனவு தற்போது அநேக மாணவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல பேரிடரால் பாதிக்கப்பட்ட 1,95,154 பாடசாலை மாணவர்களில் 1,41,382 பேருக்கு 25,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சகலருக்கு நிவாரணம் வழங்கப்படும். இந்த அனர்த்தத்துக்கு முழு நாடும் முகம் கொடுத்துள்ளதனால் தகவல் கோரலில் சற்று தாமதம் காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் பாதிக்கப்பட்ட சகல தரப்பினருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்துக்கு நிகராக சினோபெக் நிறுவனமும் எரிபொருள் விலையை குறைத்துள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சினோபெக் நிறுவனத்தில் 92 ஆக்டேன் பெட்ரோல் மற்றும் ஆட்டோ டீசல் ஆகியவற்றின் விலைகள் ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளன. இந்த விலை மாற்றத்தின் அடிப்படையில் 92 ஆக்டேன் பெட்ரோல் 292 ரூபாய்க்கும் ஆட்டோ டீசல் 277 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளது. இருப்பினும் பெட்ரோல் 95 ஆக்டேன் 340 ரூபாய் மற்றும் சூப்பர் டீசல் 323 ரூபாய் ஆகியவற்றின் விலைகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலையை திருத்தி அமைத்ததைத் தொடர்ந்து சினோபெக் நிறுவனம் இந்த முடிவை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எரிபொருள் விலையில் சிறிய வீழ்ச்சி காணப்பட்ட போதிலும் எதிர்காலத்தில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க நேரிடும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூலை மாதத்துக்கு முன்னதாக பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை உள்ளதாகவும், தற்காலத்தில் கொழும்பு மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் பேருந்துகளை இயக்குவது சிரமமாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே இவ்வாறு அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னைய பேருந்து கட்டண தேசிய கொள்கைக்கு அமைய கொழும்பு மற்றும் அதனை ஆண்டிய பகுதிகளில் 1 லிட்டர் டீசலில் 2 முதல் 3 கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடியதாக இருந்துள்ளது. எனினும் தற்போது அந்த தூரம் குறைவடைந்துள்ளது. இப்பகுதிகளில் 1 லிட்டர் டீசல் 2 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரமே பயணிக்க முடிகின்றது. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க நடவடிக்கைகளை இன்று முதல் மேலும் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் 5 தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் வைத்திய பிரபாத் சுகதாச தெரிவித்துள்ளார். இன்று காலை 8 மணி முதல் மேலதிக நேர கடமைகளில் இருந்து விசேட வைத்திய நிபுணர்கள் விலக உள்ளனர். இதன் காரணமாக அந்தந்த வைத்திய நிபுணர்கள் அவர்கள் இணைக்கப்பட்ட வைத்தியசாலைகளில் மாத்திரமே பணியாற்றுவார்கள். இதனால் நாடு முழுவதும் உள்ள 164 அலகுகளின் செயல்பாடுகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே சுகாதாரத்துறையில் இவ்வளவு பாரிய நெருக்கடி நிலவும் வேளையில் சுகாதார அமைச்சர் ஆதாரமற்ற கருத்துக்களை வெளியிடுவது வருத்தமளிப்பதாக வைத்தியர் பிரபாத் சுகதாச குறிப்பிட்டுள்ளார். வைத்தியசாலை கட்டமைப்புக்குள் வைத்தியர்கள் மற்றும் விசேட வைத்திய நிபுணர்கள் பணியாற்றுவதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக அத்தியாவசிய மருந்து பொருட்களின் தட்டுப்பாடு, சிகிச்சைக்கான மருத்துவ உபகரணங்களின் பற்றாக்குறை, மனிதவள பற்றாக்குறை இந்த குறைபாடுகளினால் இறுதியாக அப்பாவி நோயாளர்களே துயரங்களுக்கு உள்ளாகின்றனர். இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு மக்கள் படும் அவதி குறித்து சுகாதார அமைச்சரோ அல்லது அரசாங்கமோ இதுவரை எவ்வித கவனம் செலுத்தவில்லை எனவும் அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். களுத்துறை அகலவத்தை திரிவனக்கெட்டிய பகுதியில் வீடொன்றிலிருந்து காயங்களுடன் பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக அகலவத்தை போலீசார் தெரிவித்தனர். நேற்று காலை தோட்ட வீடொன்றிலேயே இவ்வாறு பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் திரிவனக்கெட்டிய தோட்டத்தை சேர்ந்த பி லட்சுமி 74 வயது என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
ஆம்புலன்ஸ் சேவைக்கு பெண் ஒருவர் காயமடைந்துள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைய அங்கு சென்றபோது குறித்த பெண் உயிரிழந்துவிட்டதாக சந்தேகித்து போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கண்டுபிடிக்கப்பட்ட உடலுக்கு அருகில் எரிவாயு சிலிண்டர் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் களுத்துறை குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். டெட்பா சூறாவளியின் பின்னர் நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள அவசரகால நிலை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 28ஆம் தேதி முதல் நடைமுறையாகும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் அவசரகால நிலை நீடிக்கப்பட்டு புதிய அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவசரகால நிலையை மேலும் ஒரு மாதத்துக்கு நீட்டித்து ஜனாதிபதி வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். அதன்படி 2025 நவம்பர் 28ஆம் தேதி இடப்பட்ட வர்த்தமானியின் பல விதிமுறைகள் மற்றும் விதிகள் திருத்தப்பட உள்ளன. பொது பாதுகாப்பு சட்டத்தின் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரிகளுக்கு அமைய இந்த அவசரகால நிலை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் போலீஸ் வீதித்தடைக்கு அருகில் நேற்று அதிகாலை 5 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 மோட்டார் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக திறப்பானை போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் நகரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞர்கள் 4 பயணித்த மோட்டார் வாகனம் கழனியிலிருந்து அனுராதபுரத்துக்கு வழிபாட்டுக்காக ஒரே குடும்பத்தினர் பயணித்த மோட்டார் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்து இடம்பெற்ற இடம் வளைவான் பகுதி என்பதனால் அனுராதபுரத்திலிருந்து வந்த மோட்டார் வாகனம் வேக கட்டுப்பாட்டு இழந்து வீதியின் வலது பக்கமாக சென்று மற்றிய மோட்டார் வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரியவந்துள்ளது. மேலும் விபத்தில் அனுராதபுரத்திலிருந்து பயணித்த மோட்டார் வாகன சாரதி உட்பட அதில் பயணித்த 4 பேரும் மற்றிய மோட்டார் வாகனத்தில் பயணித்த ஒருவரும் அடங்கலாக 5 பேர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்தினால் 2 வாகனங்களின் முன்பகுதிகளும் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் திறப்பனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புராதன பெறுமதிமிக்க புத்தர் சிலை ஒன்றை கடத்திய சம்பவம் தொடர்பாக 14 சந்தேக நபர்களை மாவட்டகம போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 28ஆம் தேதி இரவு மாவட்டகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ககபத்வல கெப்லித்தொடகொட புராண ரஜமகா விகாரையில் தேரர்கள் தங்கியிருக்கும் ஆவாச பகுதியில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை ஒன்று கடத்தப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விசாரணைகளின்படி அன்றைய தினம் இரவு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு 4 விகாரைக்கு வந்துள்ளனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த சுமார் 1.5 அடி உயரமான தங்க நிறத்திலான புத்தர் சிலையை ஒரு விசாரணைக்காக தேவைப்படுவதாக கூறி தேர்தலிடமிருந்து பெற்றுக்கொண்டு தப்பி சென்றுள்ளனர். இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணைகளை தொடர்ந்து இச்சம்பவத்துடன் தொடர்புடைய 14 சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் மாவட்டகம போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கடத்தப்பட்ட புத்தர் சிலை மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 56 வயதுக்குட்பட்டவர்கள் என்பதுடன் இவர்கள் நீர்கொழும்பு, தெல்தெரிய, மொனராகலை, மத்துகம, மாத்தளை மற்றும் ரதிகம ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் பிளஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நுவரெலியா கிரகரி வாவி கரையோரத்தில் புதிதாக பிறந்த சிசு ஒன்றின் சடலம் நேற்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிரகரி வாவியில் படகு சவாரி செய்யும் ஊழியர்கள் மற்றும் உயிர்காப்பு போலீசார் வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த நுவரெலியா போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் தடயவியல் பரிசோதனைகளை மேற்கொண்ட பின்னர் குறித்த சடலம் புதிதாக பிறந்த சிசு ஒன்றினுடையது என்பதை உறுதி செய்துள்ளனர். மேலும் தொப்புள் கொடியின் ஒரு பகுதி இன்னும் இருப்பதையும் கண்டறிந்தனர். இதனால் இந்த பிரசவம் வைத்தியசாலையில் நடைபெறவில்லை என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனையடுத்து போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நுவரெலியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் நேற்று நள்ளிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி பயணித்த டெப்பர் வாகனம் மீது இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்லார் பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி மணலேற்றி சென்ற டிப்பர் வாகனம் மீது இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டு காரணமாக டிப்பர் வாகனத்தின் எரிபொருள் தாங்கி மற்றும் டயர் என்பன பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. மேலும் டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி தப்பி ஓடியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
இலங்கையில் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 4ஆம் தேதி வரையிலும் தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் பல பகுதிகளில் கிடைத்து வரும் மழை மத்திய வடமத்திய வடமேல் ஊவா சப்ரமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் பல குளங்கள் மீண்டும் வான் பாய தொடங்கியுள்ளன. மழை தொடரும் வாய்ப்புள்ளதனால் இந்த நிலைமையை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு மாகாணத்தில் தற்பொழுது கனத்த மழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விசனம் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் தற்பொழுது பெரும்போக்கு அறுவடை நடைபெற்று வருகிறது. மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் கிளிநொச்சி மாவட்டத்தின் இரண்டமடு குளத்தின் நீர் வரத்து அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்மட்டம் தற்பொழுது 36.6 ஆக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இரணைமடு குளத்தில் 8 கதவுகளும் அரை இஞ்சி மேலதிக நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. பலப்பணியில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நேற்று பாரிய ஆபத்திலிருந்து சாரதியின் சாமர்த்தியமான செயல்பாட்டால் தப்பியதுடன் பேருந்திலிருந்து 40 பயணிகளும் காப்பாற்றப்பட்டனர். நெல்தண்டா கிண்ணையிலிருந்து தெரிபகா வரையிலான ராசிங்கொள்ளவில் உள்ள முதல் வளைவில் சுமார் 50 அடி பள்ளத்தாக்கில் விழச் சென்ற போது பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தின் பிரேக்கை பயன்படுத்தி பேருந்தை நிறுத்தியதாகவும் பலப்பனை போக்குவரத்து சபையின் செயல்பாட்டு மேலாளர் பண்டார தெரிவித்தார். டெட்வா சூறாவளி காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்ட சாலையில் உள்ள கூர்மையான வளைவில் பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே பேருந்து கட்டுப்பாடு இழந்து சாலையில் மோதியது. கிண்ணியார் கற்குழி சந்தியில் நேற்று மதியம் இடம்பெற்ற கோர விபத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். நேற்று பகல் சுமார் 12 மணியளவில் கிண்ணியா கற்குழி சந்திக்கு அருகில் வீதியோரமாக தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு மற்றும் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வான் எல பகுதியிலிருந்து பெட்டியுடன் அதிவேகமாக வந்த உளவு இயந்திரம் கட்டுப்பாட்டு இழந்து வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் கிண்ணியா இடிமனை பகுதியைச் சேர்ந்த முகமது சாலிஹின் முகமது மவுஜித் வயது 58 என்ற பாடசாலை ஆசிரியரை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உளவு இயந்திரத்தை ஒட்டி வந்த சாரதி கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக வான்நில போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சம்பவத்தில் உயிரிழந்த ஆசிரியரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிண்ணியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.